லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்க சளி பிடிச்சிச்சின்னா எதுவுமே சாப்பிடவே மாட்டாங்க. அந்த டைமில் நம்ம கஷாயம் எதுவும் வச்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது. நம்ம சாப்பிடவும் மாட்டாங்க, நமக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் மெடிசன் கொடுத்தாலுமே உங்களுக்கு சாப்பிடவே பிடிக்காது. அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் வெத்தலை எடுத்திருக்கேன், ஒரு 5 வெத்தலை எடுத்திருக்கேன். பெரிய பெரிய வெத்தலையாக எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட குட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு 10 வெத்தலை கூட எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு நம்மளாம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கடாயில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எப்போல்லாம் நம்ம மருந்து பொருள் ஏதாவது செய்கிறோமோ அதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். உளுந்து கருக விட்டுறக்கூடாது. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருக்கேன். மிளகு பொரிஞ்சிச்சின்னா டப்பு டப்புன்னு வெடிக்கும்ல, அந்த டைமில் தான் நல்லாயிருக்கும் மொறு மொறுன்னு. அதுக்கப்புறமா ஒரு 5 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸு இஞ்சி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஒரு பாதி வெங்காயம் சேர்த்துருக்கேன், பெரிய வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் கூட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கூட. சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெத்தலையே இது கூட சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா அந்த வெத்தலை வெங்காயம் எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சு கலர் மாதிரி வறுத்து வரணும். அப்போ கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வறுந்து வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு தக்காளி, சின்ன தக்காளியாக சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்த்தா புளிப்பாக இருக்கும். இதில் புளி சேர்க்கக்கூடாது. எப்போவுமே மருந்து பொருளில் புளி சேர்த்தா கொஞ்சம் அதோட பெனிஃபிட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு டேஸ்ட்டுக்காக. அந்த வெத்தலை வாசனை எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தேங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் இதில் ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிறேன். சும்மா எப்போதும் போல தான் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து இதில் கொட்டிடலாம். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டுக்கலாம். எப்பவுமே உடம்பு ஹீட்டாக இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் அதிகம் சேர்த்துக்கிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நீங்கள் எண்ணெய் அதிகமாக ஊற்றி சாப்பிட்டுட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம். வெறுசாகவே சாப்பிட்ருவாங்க பாருங்கள் குழந்த. என் பையன் அப்படியே சூப்பராக சாப்பிட்டுட்டான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு உடம்பு முடியலன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நான் தோசை ஊற்றி தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மடித்து கொடுத்துருந்தேன்னா பார்க்கவும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்ததுனால பசங்க சாப்பிட்டாங்க. இதில் நீங்கள் காரமாக வேணும்னா கொஞ்சம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் குழந்தைக்கு கொடுக்கறதுனால நான் இதில் காஞ்ச மிளகாய் எதுவுமே சேர்க்கல, வெறும் மிளகு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அந்த மிளகு, இஞ்சி, பூண்டு இந்த காரம் கம்மியாக இருந்ததுனால என் பையன் சூப்பராக சாப்பிட்டுட்டான். இப்போ தோசை ஊற்றிட்டு இது மேலே தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா முறுவலாக எடுத்துட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறமா அப்படியே சளியெல்லாம் தொண்டையிலே கரைச்சிட்டு வந்துடும். சளி பிடிச்சிருந்தது, உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி தொண்டை கரன்னு இருந்துச்சுன்னா கூட இதை சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபிக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.